வெல்கம் டு வில்டாஸ் கிச்சன். எனக்கு சூப்பரான ஒரு ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சாம்பார் எப்படி செய்கிறது பார்க்கலாம். சாதாரணமாக ஹோட்டலில், அப்புறம் கடைகளில், அப்புறம் வீட்டில் செய்கிற சாம்பாருக்கும் வித்தியாசம் இருக்குது. அதுக்கு முக்கியமான பொருள் என்னென்னா இன்ஸ்டன்ட் சாம்பார் பொடி. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தனியா 1 டீஸ்பூன், 1 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இதெல்லாம் லோ ஃப்ளேமில் கொஞ்சம் லைட் ப்ரௌன் நம்ம வறுத்து எடுத்து ஆறின பிறகு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். அப்புறமா தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம் தோல் உரித்து சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பாதியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கண்ணாடி போல் வரட்டும். நல்லா ப்ரௌனாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி போல் வதங்கினா போதும். இது கூட ஒரு 4-5 பூண்டு பல்லை கொஞ்சம் தட்டி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா நான் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா 2 பச்சை மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிச்சு வரட்டும். இப்போது காய்கறியெலாம் எடுத்திருக்கேன். எவ்வளோ தேவையோ நீங்கள் எடுத்துக்கலாம். கேரட் எடுத்திருக்கேன். அளவுலாம் உங்கள் விருப்பம்தான். அவரைக்காய், எந்த காய் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். முருங்கைக்காய், பீன்ஸ், நான் இது கூட கத்திரிக்காய், அப்புறமா மாங்காயும் சேர்க்க போகிறேன். மாங்காய் இப்போ சேர்க்க போகிறதில்ல. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெயிலே வதங்கட்டும் காய்கறிகள். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போது மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இப்போது நம்ம இன்ஸ்டண்ட்டாக அரைச்சிடலாம் சாம்பார் பொடி. அது நான் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அப்படியே மொத்தமாகவே அப்படியே நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே 100 கிராம் பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கேன். குக்கரில் ஒரு 5 விசில் விட்டு எடுத்திருக்கேன். உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இதுக்கு தேவையான காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த காய்கறிகள் முழுகிற அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு நம்ம மூடி போட்டுடலாம். காய்கறிகள் நல்லா கொதி வந்த பிறகு நம்ம மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். இப்போது இந்த காய்கறிகள் முக்கால் தான் நல்லா வெந்து வந்துடுச்சு. அதாவது ஒரு 75% காய்கறிகள் வந்துடுச்சு. இப்போ நான் மாங்காய் சேர்த்துக்கிறேன். மாங்காய் சேர்க்குறது உங்கள் விருப்பம் தான். நான் ஒரு பாதி மாங்காய் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா முன்னாடியே சேர்த்தா இந்த மாங்காய் குழஞ்சி வெந்துடும். மாங்காய் இருக்கிறது தெரியாது, தோல் தான் இருக்கும். அதனால் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். அது வேகட்டும். இப்போது ஏற்கனவே நான் 100 கிராம் பருப்பு நல்லா வேக வச்சுருக்கேன். 5 விசில் எடுத்துருக்கேன். இப்போ அது சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ மாங்காவும் நல்லா வெந்துடுச்சு. இப்போது பருப்பை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். அந்த குழம்புக்கு ஏற்ற தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கிட்டேன். இப்போ நான் மாங்காய் சேர்த்ததுனால கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே புளி ஊற வச்சுருக்கேன். ஒரு கோலி உருண்டை அளவு. நீங்கள் அந்த புளிப்புக்கு ஏற்ற மாதிரி, மாங்காவோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போது ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு, எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, ஒரே ஒரு சின்ன காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, அவ்வளோதான். இது சேர்த்துடலாம். நீங்கள் நெய்யில் கூட தாளிக்கலாம். கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி மல்லித்தழை சேர்த்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாதத்துக்கு ஏற்றது. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே அந்த மூடியை திறக்கும் போது கமகமன் வாசனை. இது இன்ஸ்டண்ட்டாக அந்த சாம்பார் பொடி செய்திடலாம். அப்பப்போ நம்ம அதை அரைச்சிக்கலாம். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.